அதே மாதிரி அன்றைக்கு தான் வட்டியை தடுக்கிறாங்க. மக்களே, அறியாமை காலத்தில் இருந்த எல்லா வட்டிகளும் தடை செய்யப்படுது இன்றோடு. இதுக்கு முந்தி வாங்கின திருப்பி கொடுக்காத, இனிமேல் வர வேண்டியதுக்கு நீ வட்டி வாங்க கூடாது சொல்லிட்டு இதையும் நான் என்னிலிருந்து அமல்படுத்துகிறேன் சொல்றாங்க. வட்டியை தடை செஞ்சுட்டு அன்றைய சமுதாயத்தில் பெரிய வட்டி முசா யார் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார் அப்பாஸ். அவர் தான் வட்டி தொழில், பயங்கரமான வட்டி. அவர் மொத்தத்தில் யூதர்களுக்கு அடுத்தபடியாக பெரிய லேவாதேவி பண்ணவர் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தகப்பனார். அவர் வட்டி கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாரு. அப்பாஸ் நிப்பாட்டி சொல்றாங்க, அப்பாஸே அசல் மட்டும்தான் உனக்கு, உன்னுடைய வட்டியும் தள்ளு செய்யப்பட்டது. அப்பாஸிடத்தில் யாரெல்லாம் வட்டிக்கு பணம் வாங்கினீர்களோ அசலை மட்டும் கொடுங்கள், யாரும் அதுக்கு மேல ஒரு பைசா கொடுக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ். எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க பத்தியா? உலக வரலாற்றுல தண்ணிலிருந்து ஆரம்பித்தோம். நீங்க பார்த்திருக்கீங்களா? தனக்கு விதிவிலக்கு கொடுத்து கொண்ட தலைவனை பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வட்டிக்கு எதிராக பிரகடனம் செய்யும் பொழுது அப்பாஸுடைய எல்லா வட்டிகளுமே தள்ளுபடி. எத்தனை லட்சம் வாங்கியிருந்தாலும் சரி, எத்தனை வருஷத்துக்கு முந்தி வாங்கினாலும் சரி, வாங்கினது மட்டும் கொண்டாந்து கொடு, அதுக்கு மேல சல்லி காசு கொடுக்காத என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த குடும்பத்தில் இருந்த சீர்திருத்தத்தை சட்டத்தை அமல்படுத்துறாங்க.